இல்லைண்ணே. நாங்கள் எல்லோரும் ஓடி மாதிரி தான் போயிட்டு இருக்கிறோம். யார் எல்லாரும்? நாங்கள் 3 பேர். நாங்கள் 3 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் நிப்பாட்டுங்க. சும்மா வண்டியில் போகும்போது ஃபோனை நோண்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நிப்பாட்ட சொல்லுங்க. என்ன பழக்கம் இதெல்லாம்? அப்படியே தான் ஒருத்தன் வந்து எங்ககிட்ட சாகுது இருக்காங்க. யாரும் பாரு அவன் ஃபோனை நோண்டிட்டு அப்படியே இந்த உள்ள என்னென்ன சொல்றான் பாருங்க. ஜஸ்ட் மிஸ்டு. நாங்கள் ஓதிமலை வந்துட்டோம். மழை ஏறணுமா? வெல்கம் டு சிரஞ்சீவி vlog. நாங்கள் இப்போ ஓதிமலை தான் போயிட்டு இருக்கிறோம். மலைக்கு வந்துட்டோம். அடுத்து மலை தான் ஏற போகிறோம். சரி மலை தெரியுதுங்களா? சரி ஓகே. மலை ஏறதான் நம்ம டாக்ஸ். இது ரொம்ப சரி இந்த மலை ஏறணுன்ட்டு. வைஸ் பார்க்கிங் இந்த மலை தான் நாங்கள் ஏற போகிறோம். நாங்கள் மலை அடிவாரம் வந்துட்டோம், ஏற போகிறோம். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு பிள்ளையார முதல்ல கும்பிடுறடே. முன்னாடியே பிள்ளையார். என்ன இதுவே பூட்டியிருக்குங்க? நீ ஊரில் இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். காய்ஸ் முன்னாடியே பயமுறுத்துகிற மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. எச்சரிக்கை: வனவிலங்கு நடமாட்டம் இருப்பதால் கோவில் படிக்கட்டுகளை தவிர செல்லக்கூடாது. எஸ். இந்த குச்சி வச்சு தான் நடக்கணுமா, இல்லை சிறுத்தை வந்து அந்த குச்சி அடிக்கிறக்கானு தெரியும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இல்லை. ஓ குரங்குக்கா? ஐஸ் குரங்கெல்லாம் போகுது. கோயில் ஃபஸ்ட் டைம். இந்த என்ன மீனா உனக்கு சின்ன குச்சி போதுமா? குச்சி இந்த குச்சியே நல்லா தான் இருக்குங்க. இது நான் எடுத்துக்கிறேன். இல்லை கொஞ்சம் அடி விழுகணும் சுருத்திக்கு. இல்லை பக்கமாக இருக்காதான் அடி நல்லா விழுகணும். இந்த குச்சி எதுக்குன்னு தெரியல. நடக்க முடியல, ஊனி ஏறுறக்கா, இல்லை சிறுத்தை வந்து அடிக்கிறக்கா, குரங்கு வந்து அடிக்கிறக்கா. ஆனால் இப்போ ஒரு குரங்கு இந்த குச்சியை பார்த்து பயந்துட்டு போச்சு. அது வேணால் நான் பார்த்தேன். நல்லா கனமாக குச்சி எடுத்துட்டேன். இந்த படி தான் நாங்கள் ஏற போகிறோம். 8 குத்தாக இருக்குது. 1880 படி. வெயிட்டிங். என்ன 4 படி ஏறினுக்கு இப்படி மூச்சு வாங்குது? கையில் குச்சி, ஒரு கையில் ஃபோனு, ஒரு கையில் வாட்டர் கேன் வச்சுக்கிறியா? கொடுங்க, தலையில் வச்சுட்டு நடக்கிறேன். கரகாட்டம் ஆடுற மாதிரி ஆடுற வாட்டர் கேன். இன்னும் கொஞ்சம் இது குரங்கு நம்மளை பார்த்து பயந்து ஓடுது இந்த குச்சி பார்த்து. பேசுறதுக்கு நேரம் இல்லை. பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஏறுறதுக்கு மட்டுமே நேரம். என்னங்க இப்போவே உடம்புல நீர் சுரக்கிறது. இந்த குரங்கு பார்த்தியா? நல்லா இருக்கு. 2 பேர் இப்போவே நின்றுட்டாங்க. நான் மேலே போனால் டவர் கிடைக்காத இடம் தெரியுது. இதனால் இப்போ இங்கேயே பண்ணிவிட்டு வந்துடு. நெட்வொர்க் ஜாஸ்தி ப்ராப்ளம். இந்த மரத்தில் நிறைய குரங்கு இருக்குது. ஹலோ சரிங்க. நெத்து குத்தா ஜாஸ்தியாக இருக்குது. படி கொஞ்சம் அப்படி நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இது 1 hour 2 hour ஆகும்னு நினைக்கிறேன். இது எதுக்கு தந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் ஒரு டவுட்டாக இருக்குது.
சிறுத்தை வந்தா ஒரு அடி குச்சியில ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. கொஞ்சம் சிரமம் தான். இன்னும் வளைவு நிறைய போகுது. அட்லீஸ்ட் ஒரு 100 படியாவது ஏறியிருப்போமா? கொஞ்ச நேரம் உட்காருவோம். வெறும் 100 படி தான் ஏறணும். ஆனால் நாங்கள் உட்காந்துட்டோம். 100 படி ஏறியிருப்போம். இதுக்கே பாரு எங்கள் அண்ணியெல்லாம் மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்குது. முடியும் குச்சி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? எங்க இன்னும் 1780 படி எப்படி ஏற போகிறேன்னு தான் தெரியல. அது நினச்சாதான் நாங்கள் எப்போ பண்ணாவே எடுத்துகிட்டு ஜாலியாக ஏறுறோம். பார்த்துருவோம் கொஞ்சம் நடந்துருங்க. இங்கேருந்து அந்த பீம் பாயிண்ட் நல்லா இருக்கு. நாங்கள் ஓதி மலை ஏறிட்டு இருக்கிறோம். ஆமாம் ரொம்ப மூச்சு வாங்குது. தெரியல அம்மா கூட்டு பேச முதல்ல. முன்னாடி போ. இதுதானே செருப்பிஸ்ட் வந்தலாம் சொன்னேன். கேட்டிங்களா நீங்கள்? கோயில் படியில் செருப்பிஸ்ட் வருவேடா. நான் வரும்போது எப்படி வருதப்போ? இப்போ இந்த சுடு சுடுது காலு. முருகன் நம்ம கொடுக்குற சோதனை வாங்குற எதுக்காக கை வலிக்குது. ஏன்னா இப்படி வச்சுட்டு ஏறிடல. ரொம்ப கஷ்டம்தான். கொஞ்சம் ரொம்ப இல்லை, கஷ்டம்தான். இல்லை படி பார்த்தா தெரியுது. ஒரு நடந்தால் ஒரு 3 பேர் நடக்கலாம். தெரியாதுங்க. ஆமாம் ஆமாம். ரொம்ப நன்றிங்க. வழியில் அந்த அக்கா ஹெல்ப் பண்ணிட்டு போச்சு. கரெக்டாக ஜிக்ஜாக்காக ஜிக்ஜாக் கிராஸாக நடக்கும். இப்படி கிராஸாக நடந்தால் கொஞ்சம் கஷ்டம் தெரியாது. வேறு எடுத்து அது வாட்டர் கொடு. ஓகே குச்சி வேண்டாம்லடா. வேண்டாம் அன்னைக்கு சிறுத்தைப்புலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சிறுத்தைப்புலி வந்துச்சுன்னா குமாரனை முன்னாடியே ஒளிஞ்சுக்குவேன். ஐயோ அது காலில் விழுந்தா அது விழுந்து என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. இவங்க 2 தூக்கிட்டு போயிருங்க. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடுச்சு. இருக்குவா இன்னைக்கு ஒழுங்கு நடப்பேண்ணா. இன்னொன்று ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா படியேறது கூட பயம் இல்லை. ஏதோ திருத்தி வேற போர்டு போட்டுருந்தாங்களா, அதுதான் ரொம்ப பயமா இருக்குது. வாடா 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 உங்களை தான் காத்து நிறுத்துறோம். வாடா வாடா. குச்சி வச்சுட்டா சரி வச்சிருந்தா அது இங்கேனா வரப்போ நீ வர வச்சிருவே தெரியுதா? ஒவ்வொரு ஆட்சியும் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம். வச்சத குச்சியை சரி வாங்க போலாம். அப்படி என்ன விட்டு போற அண்ணன் மாதிரி தளராம நங்கு நட்டா போயிட்டே இருப்போம். ரெண்டு பேர் நம்பி வந்தா கூட்டு போட்டு கூட ஏதோ கஷ்டமா இருக்குது. உள்ள ஃபன் வச்சுட்டே நம்பி வாங்க. இன்னொன்னு நீ வரும்போது பேக் கொண்டு வாங்க. பின்னாடி முதுகுல மாட்ட மாதிரி பேக். அதாவது ஸ்கூல் எந்த பேக் தான் பரவாயில்ல. தயவுசெய்து மாதிரி வாட்டக்கை விட்டு கையில கொட்டு வந்துடுறாங்க. ஒரு சைடு குச்சி ஒரு கையில வாட்டக்கின். ஒரு 300 படிக்கட்டாவது நாங்கள் ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன். ஒன்றுமே 1500 இருக்குதா? 1500 படி இருக்குது. எப்படி ஏறுவோம்னு எனக்கு தெரியல. இதோ படி வாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அவ்வளோ நேரம் படி ஏறணும்னா ஓகே. குழந்தைய தூக்கிட்டு வந்துருக்காரு. ஃபுல்லாகவே இருக்கல. காமனத்தில் ஏறிடலாங்களா? ஃபுல்லாக இப்போ ஆரம்பிச்சா காமனர் ஆகிடும். நீங்கள் ஆரம்பிச்சா காமனர் ஆயிடுச்சா? பக்கம் வந்துட்டுங்கண்ணா கொஞ்சம் இல்லை.
என்னப்பா பக்கங்கிற இல்லை இந்த அண்ணன் சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு தெம்பா இருக்குது. குழந்தையோட ஏறுறாரு. பழனி விட 3 மடங்கு ஆகும். ஏண்டா ஆமாம், அவர் குழந்தை வச்சுட்டு ஏறுறாரு. அவர் இல்லை பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. பாதுகாப்புலாம் இல்லை. சைடில் சொன்ன மாதிரி பார்த்து வாங்க. சைடு பாதுகாப்பு இல்லை. சிறுத்தை எந்த பக்கம் வேணால் அட்டாக் பண்ணலாம். கொஞ்சம் பாதுகாப்பாக அங்கே சைடில் எதுவும் இல்லை. மாதிரி எங்கள் அண்ணன் ஓரமாக நடந்து வர்றாரு. பார்த்துக்குங்க. இது தவறான விஷயம். தவறு இல்லை, கொஞ்சம் சேஃப்டியில் சைடில் மட்டும் அப்படி படி. ஓகே, என்ன நான் பேசுறதுல கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி கேட்குது. உள்ள உண்மையாலுமே மூச்சு தான் வாங்குது. இந்த ஒருவர் குழந்தையோட நிற்கிறார். பக்கம்தாங்களா? 90 தான். ஏதோ 10% தான் வந்திருப்போங்களா? கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லுங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுண்ணா. ஏதோ ஏறிட்டு நான் சொல்லிடுங்க. அந்த காவாசி முக்கால்வாசி ஆக்கிடுங்க. நான் அப்பவும் சொன்னேன் செருப்பு போட்டு ஏறலான்ட்டு. கோயில் அண்ணன் ஏற வேணான்ட்டு. நல்லா சுடுது, கொதிக்குது. ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். அண்ணா பேச மாட்டேன். என்ன ஏதோ சொல்ல வர? என்ன மாதிரி தொப்பை இருக்கிறவங்க தயவு செய்து இங்கே வந்துடாதீங்க. இது ரொம்ப சிரமமான பாதையாக இருக்குது. தயவு செய்து குனிஞ்சு பெருவிரல் தொடர நண்பர்கள் மட்டும் ஓதிமலைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நானே தப்பு, எனக்கே இந்த அளவுக்கு மூச்சு வாங்குது. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நாங்கள் உட்கார போகிறோம். இல்லை நடக்க போகிறோம். இல்லை உட்காந்துட்டோம். அண்ணன் உட்காந்துட்டாரு, நானும் உட்காந்துட்டேன். எப்படியும் ஒரு 500 படி ஏறி இருப்போமா? வர வழியில் ஒரு அண்ணா வர சொன்னார் 10% ரேட்டிங், இன்னும் 90%. இவனா 10% தான் ஏறணுமாண்ணா? எடுத்தா இதுவே நாங்கள் ஏற வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. ரெஸ்ட் எடுக்கும். 2000 ஸ்டெப்பு தான். இல்லை இங்கே இருக்கிறதுலே முருகன் ஹையஸ்ட்டில் முருகன் கோயில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இதுதான். மிக மிக உயரமான முருகன் கோயில் இதுதான். 6 படையில் அதான் 6 படையை விட அதிகமான உயரமான கோயில் எதுன்னு கேட்டால் முருகன் கோயில் இதுதான் சொல்லுவாங்க. பிரம்மன் தவறான மந்திரத்தை உச்சரிச்சதுனால படைப்பில் வந்து தவறான படைப்பு வந்து உச்சரிப்பு தவறாக பண்ணாங்க. பிரம்மனுக்கு வந்து இங்கே கீழே இரும்பு அறைன்னு ஒன்று இருக்கு. சரி சரி இன்னும் இருக்குது. அது பேர் இரும்பறை. இரும்பறைங்களா? இரும்பறை நம்மள உச்சரிப்பை மாற்றி சொல்லுவோமே. இரும்பறைன்னு அங்கே இரும்பறையில் பிரம்மனை கொண்டு சிறை வச்ச இடம். அவருக்கு பாடம் ஓதிச்சது. அதனால ஓதிமலைன்னு சொல்லி அவர் இங்கே இதானது. அவர் தவறான ஒரு இது பண்ணதுனால குழந்தை வச்சுட்டு அந்த குச்சி வச்சுட்டு எப்படி நான் குச்சி எதுக்கு சும்மா ஏற முடியலங்கிறக்காக இல்லை பாத்தியா? நான் உங்களோட தான் வருவேன். என்னை சிரித்து சீல வேற அதை பேனர் வச்சு நான் பார்த்து குச்சியை கொடுத்துட்டாங்களா என்ன தெரியல. அது கட்டல இந்த பப்பல வேற அது எங்க பிடிக்க தெரியல. ஃபர்ஸ்ட் இங்கதான் பிடிக்க. குறவழி தான். அதாவது அதுக்கு தேவை பிளட் தான். பிளட் தான் முக்கியமான உணவு. பிளட் மட்டும் தான். அது எந்த மிருகமா இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் அது கண்ணு கரெக்டா அந்த குறவழிட்டே தான். குறவழி கிட்ட அதுக்கு இருக்கு. இங்க அமைச்சுன்னா நம்ம ரத்தோட்டம் போற இங்கதான் இருக்கு. எல்லா மிருகத்துக்கு மெயினா அங்க வச்சு அந்த இது கிட்ட ஒரு உறிஞ்சு ட்ரை பண்ண அது இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா சிறுத்தை எவ்வளவு சிறுசா இருந்தாலும் குறவழி பிடிச்சி நம்மள இழுத்துட்டு போய் மேல வச்சு சாப்பிடு. அப்படித்தான் நடந்திருக்குதுங்க. பக்கத்து மலை. அது எந்த மலை? இங்கே அது நம்ம டைம் ஆனதாங்க அந்த மாதிரி குடிக்கு எல்லாத்தையும் குடிக்கு அதுக்குன்னு போட்டிருக்கோம். திஸ் இஸ் ஃபார் ஓதிமலை.
போலாமா மேலே ஒரு வைபா போலாண்டா. வரியா நம்ம 2 பேரும் எல்லாம் எப்படி வா போலாம். போ மாமா போ. போ. அவங்க பார்த்தால போய் வா போலாம் வா. முன்னாடி போலாம். அப்போ பின்னாடி வந்து அப்பா கூட வந்துடுவார் வா. நடந்து போகணும், தூக்கிலாம் போக முடியாது. நடந்து இந்த குழந்தை ஃபன் பண்ணுறாங்க. எத்தனை படி இருக்குன்னு நாளைக்கு வந்து எனக்கு சொல்லு. இங்கே மேலே இருக்கும். எப்படி ஒரு 500 படி ஏறி இருப்பாங்களா இப்போ? கேரளாவா மீதி? ஓ நிற்காம ஏறி இருந்தங்க இதெல்லாம். அந்த அக்கா கும்பிட்டு எல்லாம் படிங்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அழகாக க்ளீன் பண்ண மாதிரி. ஏன்னா கையில் சேஃப்டியே இல்லைங்க இது. ஆஹா டைமிங் சாங்காக இருக்குது. யார் இந்த சாங் போடுறது? அம்மா ஆட்டோ டைம் நமக்கு இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஓதி மலைக்கு ஒரு இது சொல்லிடுறேன். ஒரு எனர்ஜியாக இத்தனை படிக்கு நாங்கள் தாண்டிட்டுன்னு ஒவ்வொரு ஆட்சி எழுதி போட்டால் நல்லாயிருக்கும். என்னங்கிறீங்க? என்னென்னமோ சொல்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன எத்தனை படி ஏறணும்னு தெரியல. தயவு செஞ்சு ஒவ்வொரு ஆட்சிலையும் வச்சா நல்லா இருக்கும். வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. அங்கேருந்து எவ்வளோ எத்தனை படி இருக்கும்? அந்த அளவுக்கு அங்கே மேலே வேணும் கோயில். இப்போ அந்த அளவுக்கு அந்த பிள்ளையார் கோயிலேருந்து பாதிக்கு மேலேங்களா? ஆமாம். இல்லை பிள்ளையார் இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே போகிறோம். அங்கேருந்து இப்போ எவ்வளோ தூரம் ஏறணுமோ அதே தூரம் மடி மேலே ஏறினோம்னா கோயில். எவ்வளோ வருஷம் பழமையான கோயில் இருக்குண்ணா? இதெல்லாம் 11 11 மண்டலம் இல்லை, பிரிட்டிஷ் வந்துடுவாங்க முன்னாடி வந்து இருக்குது இந்த கோயில். ஆமாம். யாரும் கணிக்கல. பார்த்து பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில். சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரியில் பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இந்த கோயில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்து. ஆமாம் ஆமாம். அதுக்கு முன்னாடி உள்ள கோயில் இருக்குது. அன்றைக்கி இதான் வழித்தடம். இதான் வழித்தடம். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் கட்டினதுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இது பாதி தான் இருக்குது படி. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது கட்டினது, இதில் இப்போ கட்டினதுங்களாம்மா. இதுக்கு முன்னாடி இதுதான் படி. இன்னும் கொஞ்சம் மேலே போய் உட்காந்துக்கலாம். அங்கே தெரியும் இந்த பிள்ளையார் கோயில். இப்போ நாங்கள் எவ்வளோ இல்லை பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் கோயிலேருந்துண்ணா கரெக்டாக இவ்வளோ நேரம் ஏறணும்ல. இப்போ அரை மணி நேரம் ஏறணுமா? இதே அரை மணி நேரம் இந்த பிள்ளையார் கோயிலேருந்து மேலே ஏறணும்னா இதே ஸ்டெப்புக்கு கோயில் வந்துருமாம்மா. ரொம்ப மூச்சு வாங்குது. சரி அந்த பிள்ளையார் கோயில் ஏறி போய் உட்காந்துக்கலாம் நம்ம. அதுதான் நான் கொஞ்சம் நேரம் ஒரே மட்டும் ஏறி நல்லா வியூஸ் பாயிண்ட் செம்மையாக இருக்குது. நல்ல வியூஸ் பாயிண்ட் செம்மையாக இருக்குங்க கைஸ். மேலே திட்டு அந்த பிள்ளையார் கோயில் அங்கே போய் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் கொஞ்சம் நேரம். தயவு செஞ்சு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. எதாவது எட்டு வரந்தாலும் நீங்களே எட்டு வாங்க. கொஞ்சம் பேக்கு ஷோல்டர் மேலே பேக் மாற்றுற மாதிரி எட்டு வாங்க. இந்த மாதிரி கேனை மட்டும் கையில் கொண்டு வந்து ரொம்ப சிரமமாயிடும். 1200 படி.
அவர் சொல்கிறத பார்த்தா இந்த கோயில் பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குதான். அது பல்லாண்டு 11 மண்டலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கோயில் இருக்குதான். இந்த படியில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படியில் இப்போ தான் கட்டினதம்மாண்ணா. இந்த நீங்கள் அண்ணி உட்காந்துட்டுல அது வரைக்கும் தான் படி இருந்துச்சாமா. அதுக்கு அந்த பக்கமெல்லாம் கட்டினதாம்மா இவங்க ரீசெண்டாக. பார்த்தாலே தெரியுது வரதோடது. இது வந்து மலையோட கோயிலோட படி, அதில் ரீசெண்டாக கட்டினதான். காரில் வரும்போது ஜாலியாக தான் வந்தோம். ஏறும்போது தான் செம ஜாலியாக இருக்குது. அவ்வளோ ரெஸ்ட்டு போகுது, கிளம்பியாச்சு. அண்ணனோட பாடம் மெதுவாக ஏற சொல்லிட்டாரு, கெஸ் வாங்காத மாதிரி. அப்படியே ஒரு வீடியோ நான் அப்படியே மறுபடியும் மேலே போகுது. அதான் சொன்னார்ல, இப்போ இவ்வளோ நேரம் ஏறினா 1/2 மணி நேரம், அதே 1/2 மணி நேரம் இதில் ஏறணுமா? இது பிள்ளையார் கோயிலா? ஐயா இப்போ பாதி ஏறிட்டோமாண்ணா? முக்கால்வாசி 1000 ஏறிட்டோமா? தெரிஞ்சு அதான் நான் என்னங்கிறேன், ஒவ்வொரு ஆக்சுவலி தன்னோட படி நீங்கள் தாண்டி இருக்குன்னு எழுதி போட்டால் நமக்கு பார்க்கணுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏற மாட்டாங்க. பிள்ளையார் கோயில் தாண்டிட்டோம் கைஸ், பார்க்கலாம். இன்னும் 1/2 மணி நேரம் ஏறணும் கரெக்டாக. ஒரு 1/2 மணி நேரம் ஏறினோம்னா கோயில் ஏறிடணும்னு நினைக்கிறேன். கும்பிடல, சரி நடப்போம். பிள்ளையார் கும்பிடாம மறுபடியும் ஒரு 20 படி என்ன இறக்க வைக்கிறாங்க. இந்த பிள்ளையார் கோயிலா? பிள்ளையார் கோயிலோ படியில் இது என்ன சாமி? கோயிலுக்கு வந்துட்டேன். வந்தேன்னா பூஜை நான் வரும்போது புலம்பிகிட்டே வந்தேன். பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, வரும்போது நடக்க முடியும். சொல்லப்போனால் முருகர் கோயிலே இது ரொம்ப அழகான கோயில். ஏன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகர் 5 முகம் கொண்டு காட்சி அளிக்கும்.